வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3ல் 23rd கொஷின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் நம்பர் 23ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரீட் பண்ணிக்கலாம். Prove that the volume of the largest cone that can be inscribed in a sphere of radius r is 8/27 of the volume of the sphere. ஸோ இங்கே என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிடலாம். இப்போ கொஷின்லேருந்து நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் மேக்ஸிமம். ஏன்னு சொன்னால் இது என்ன சொல்லியிருக்காங்க, லார்ஜஸ்ட் கோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வால்யூம் வந்து இப்படி தான் இருக்க போகுது, மேக்ஸிமம். ஸோ இதை தான் நம்ம ஃபங்க்ஷனாக சூஸ் பண்ணிக்க போகிறோம். என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் ஈக்குவல் டு 8/27 ஆஃப் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். ஸோ இது எந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து இந்த கண்டிஷன் நம்ம எழுதியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டில் இருக்கு பாருங்கள். வால்யூம் ஆஃப் த லார்ஜஸ்ட் கோன் ஈஸ் 8/27 ஆஃப் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். ஓகே, இதுலேருந்து தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். வால்யூம் ஆஃப் த கோன் வந்து வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு 8/27 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். இன்னொன்று, இந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு ஆர். இதுவும் வந்து கிவன் கண்டிஷன் தான். இதை தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இந்த கொஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்பியருக்குள்ளர ஒரு கோனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கிவன் ஸ்பியர். அதோட ரேடியஸ் பாருங்கள், இதுதான் வந்து சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சென்டர்லேருந்து இது வரைக்கும், இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வரைக்கும் தான் நம்ம ரேடியஸ்னு சொல்லுவோம். அப்போ இதுவும் வந்து ரேடியஸ் தான். இந்த க்ரீன் கலரில் போட்டிருக்க லைன்ஸ் எல்லாமே வந்து ஸ்பியரோட ரேடியஸ் ஆர். ஓகே, இந்த ஸ்பியருக்குள்ளே என்ன பண்ணுறோம், ஒரு கோன் வந்து நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி இன்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோனோட வால்யூம் தான் வந்து நமக்கு மேக்ஸிமம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த கோனுக்கு ஒரு பேஸ் ரேடியஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த சென்டர் ஆஃப் த ஸ்பியர்லேருந்து இது வரைக்கும் உள்ள ஹைட் இருக்கு இல்லையா, இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அது வந்து நமக்கு எதுவுமே மெஷர்மெண்ட்லாம் தெரியாது, ஆர் மட்டும்தான், இந்த கேபிட்டல் ஆர் மட்டும்தான் வந்து கொஷினில் கொடுத்துருந்தது. ஸோ இந்த கோனோட பேஸ் ரேடியஸை ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது எல்லாமே ப்ரௌன் கலரில் உள்ளது எல்லாமே வந்து கோனுக்கு உள்ளது. அதே போல் இந்த சென்டர்லேருந்து இங்கே இதோட பேஸ் வரைக்கும் அந்த லெங்க்த்தை வந்து நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஆனால் டோட்டலாக நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள இந்த ஃபுல் லெங்க்த்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹைட் ஆஃப் த கோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபுல் லெங்க்த்து தான் வந்து ஹைட் ஆஃப் த கோனு. அப்போ ஹைட் ஆஃப் த கோன்னு ஹெச்ன்னு போடுவோமா. ஸோ அது எப்படி எழுதலாம், ஆர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஹெச் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஆர் இருக்குது, அதே போல் இந்த பக்கம் எக்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஸ்மால் லெட்டர் ஆர். ஓகே, இப்போ பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோன்னா என்ன வரும், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோன்னா இந்த ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாமா, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து நான் வந்து ரேடியஸ் மட்டும் எழுதிக்க போகிறேன். இப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்போ பாருங்கள், ஹைட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் எக்ஸில் கண்டுபிடிச்சாச்சு. அதே போல் ரேடியஸ் ஆஃப் த கோனையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் எக்ஸில் கொண்டு வந்தாச்சு. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து அடுத்து நம்ம போட போகிற ஸ்டெப்பில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஹைட் ஆஃப் த கோனையும் ரேடியஸ் ஆஃப் த கோனையும் நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் எக்ஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு கிவன் கண்டிஷன் என்ன, வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் மேக்ஸிமம்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போது ஃபங்க்ஷனாக சூஸ் பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் த கோனுக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா வந்து 1/3πr² அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுதான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை எடுக்க போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/3π ஆர் இருக்குது, ஹெச் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எல்லாத்தையுமே எழுத போகிறோம். ஸோ ஆருக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் இருக்குது. ஹெச்ஐயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் எக்ஸில் மாற்றணும்னா ஆர் ப்ளஸ் எக்ஸு. இதை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். y/3 ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் வந்து r³ மைனஸ் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு
எக்ஸ் ஆர் ஸ்கொயர், இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் க்யூப். ஓகேவா, இது வந்துடுச்சு. இப்போது இதுதான் வந்து நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸு. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், இது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மேக்ஸிமம்னு சொல்லணுமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். 5/3 கான்ஸ்டன்ட்டு. ஆர் அப்படிங்கிறது கேபிட்டல் ஆருங்கிறது ஸ்பியரோட ரேடியஸ், அப்போ அதுவும் கான்ஸ்டன்ட் தான். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ஆர் மைனஸ் எக்ஸ் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர். Okay, this is equal to pi/3 r square minus 2x r minus 3x square. இது வந்து f dash of x. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், critical point கண்டுபிடிக்கிறதுக்கு let f dash of x equal to 0 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுங்க. இப்போ pi/3 r square minus 2xr minus 3x square is equal to 0. இந்த pi/3 இந்த பக்கம் போனால் அதுவும் 0 ஆகிடும். அப்போது r square 2xr 3x square equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இதுலேருந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ தானே வேணும். இதை ஜஸ்ட் நம்ம ரீஅசெம்பிள் பண்ணிக்கலாம். 3x square minus 2rx plus r square equal to 0. இது வந்து இப்போ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சா. இதில் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, எக்ஸ் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. ஓகேவா, இப்போ இங்கே வந்து நமக்கு -3 இருக்குது. -3 இன்ட்டு கான்ஸ்டன்ட் தானே நம்ம வந்து கொண்டு வரணும். -3 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இப்போ மல்டிப்ளை பண்ணால் -3 ஆர் ஸ்கொயர் வரணும். அதே போல் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு -2 ஆர் வரணும். ஓகே, எப்போவுமே இங்கே நம்பர் மட்டும் தான் இருக்கும். இங்கே எக்ஸ்ட்ராவாக இந்த ஆர் இருக்கிறதுனால ஆர் வந்து கான்ஸ்டன்ட் தான், அதனால் அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ -3 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் -3 ஆர் ஸ்கொயர் வரணும். அதே போல் நடுவில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து -2r. ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு -2 r வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், -3 வரணும்னா -3 இன்ட்டு 1 போட்டோம்னா வந்துடும். இப்போ இந்த இடத்துலையும் ஒரு ஆர் போட்டுக்கிறோம், இங்கேயும் வந்து 1 இன்ட்டு ஆர். சரியா, இப்போ இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுங்கள். -3 ஆரில் ஒரு ஆர் போயிடுச்சு அப்படின்னா -2 ஆர் இருக்குமா. ஸோ இது வந்து கரெக்டான ரூட்ஸு. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், என்னென்ன வந்து நமக்கு ரூட்ஸ் வருது பாருங்கள். -3rx, அதே போல் ப்ளஸ் இது வந்து 1 தானே, +1 தானே, ப்ளஸ் r இன்ட்டு எக்ஸ். ஓகேவா, ஸோ இதான் வந்து நமக்கு வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து நம்ம -3xை வந்து வெளியில் எடுத்துடலாம். அப்போ ரிமைனிங் வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் இருக்கும், ரெண்டாவது டேர்மில் மைனஸும் எடுத்தாச்சு, 3 எடுத்தாச்சு, எக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ ஆர் மட்டும்தான் மீதம் இருக்கும். இப்போ ரெண்டாவது டேர்ம் பாருங்கள், இது வந்து ஆர்எக்ஸா ப்ளஸ்ஸு. இங்கே நமக்கு கண்டிப்பாக எக்ஸ் ப்ளஸ் ஆர் தான் வரணும். ஸோ இங்கே வெளியில் ஆர். இப்போ ஆர் இன்ட்டு எக்ஸ் ஆர்எக்ஸு, ஆர் இன்ட்டு ஆர், ஆர் ஸ்கொயர் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஆரை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் -3x ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து 0க்கு ஈக்குவல் பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0, இன்னொன்று -3x ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகே, இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு -rன்னு கிடைக்குது. இதில் -3x ஈக்குவல் டு -r. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -r/-3 கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஈக்குவல் டு r/3. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் எக்ஸுங்கிறது என்ன, நம்ம ஆக்சுவலாக நம்ம என்ன எக்ஸுன்னு சூஸ் பண்ணோம், இந்த சென்டர்லேருந்து இதோட சென்டர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அதாவது ஸ்பியரோட சென்டர்லேருந்து இந்த கோனோட பேஸ் இருக்கு இல்லையா, அதோட சென்டர் வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்தோம். இப்போ எக்ஸுங்கிறது எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் தான். டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக நெகட்டிவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது இது வந்து நம்ம வந்து விட்டுறலாம். ஏன்னா இது வந்து -rன்னு வருது. -r அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவில் கிடைக்கிறதுனால எக்ஸ் ஈக்குவல் டு r/3 மட்டும்தான் நமக்கு தேவையான வேல்யூ. ஸோ இப்போ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் f" வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
அதுக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாம். 5/3 r square minus 2xr minus 3x². ஓகே, இப்போ இதுலேருந்து எஃப் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கலாம். 5/3 r ஸ்கொயர் கான்ஸ்டன்ட்டு 0 ஆகிடும். 2r எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 minus 3 x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x. இப்போது 5/3 minus 2r minus 3 2s are 6x. ஓகே, this is equal to ரெண்டுத்தையும் மைனஸை வெளியில் எடுத்துருங்க. 2r plus 6x. ஓகேவா, இதான் வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ நமக்கு என்ன வேணும்? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் r/3. ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக r/3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் 5/3 2r plus 6 into r/3. ஸோ நீங்கள் என்ன வேல்யூ போட்டாலும் சரி, இங்கே ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த எஃப் டபுள் டேஷோட வேல்யூ வந்து மொத்தமாக லெஸ் தென் 0 தான் வரப்போகுது. அப்போது இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ மேக்ஸிமம் ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறத என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். வால்யூம் ஆஃப் த கோனை தான் நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். அப்போ என்ன வந்துச்சு? வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் மேக்ஸிமம். ஸோ ஃபைனலாக வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் மேக்ஸிமம். ஸோ ஒரு கண்டிஷன் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தாச்சு. மேக்ஸிமம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நமக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் ஆக்சுவலாக நம்ம என்ன வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். வால்யூம் ஆஃப் த கோன் ஈக்குவல் டு 8/27 வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். இந்த ரிசல்ட்டு தான் நம்ம வந்து கடைசியாக ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு. ஸோ அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் த கோனோட ஃபார்முலா எழுதியாச்சு. 1/3 πr²h. இப்போது இதில் பை எப்படி போட்டுக்கோங்க. r² பதிலாக நம்ம ஏற்கனவே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்? கேபிட்டல் r² மைனஸ் x². அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் r² மைனஸ் x². ஹெச்சுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? r + x. ஓகே, இப்போது r + x. இது 5/3 r² மைனஸ் x². இப்போ தான் நம்ம வந்து எக்ஸுக்கும் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம r/3 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். r/3 the whole square, r plus xக்கு பதிலாக r/3. 5/3 r² மைனஸ் r²/3² வந்து 9 வந்துடும். இங்கே வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3r + r/3. ஓகே, 5/3. ஸோ இதையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9r² minus r²/9 into 3 + 1 4r/3. 5/3 9r²ல 1 போயிடுச்சுனாக்கா 8r²/9 into 4r/3. இப்போ நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட்டில் வந்து என்ன வரணும்? ரைட் சைடில் 8/27 into வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்னு வரணுமா? அதனால் 8/27 மட்டும் வெளியில் எடுத்து எழுதிங்க. இதில் பாருங்கள், 8 இருக்கா, அதை எழுதிடுங்க. 9 3s are 27, அது எழுதிட்டு இப்போ 8 எழுதியாச்சு. இந்த 9ம் 3 இது எல்லாமே முடிச்சாச்சு. ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதுங்க. மேலே வந்து என்ன இருக்குது? πr². இங்கே ஒரு 4r / 3. ஸோ இதை நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா எப்படி எழுதலாம்? 4/3 πr³ எழுதலாமா? ஓகே, 4/3 இருக்குது, பை இருக்குது, r² × r வந்து r³. 4/3 πr³ என்னது? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். இப்போ 8/27 into வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் கேபிட்டல் R. இதுதானே நம்ம எடுத்துருந்தோம் கேபிட்டல் Rன்னு. இப்போ 4/3 πr³ பதிலாக வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். ஸோ நம்ம என்ன எடுத்தோம்? வால்யூம் ஆஃப் த கோன் தான் நம்ம ஃபார்முலா எடுத்தோம். இட் இஸ் ஈக்குவல் டு 8/27 into வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூஃப். ஓகே, இந்த கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொஷின் நம்பர் 24க்கான சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.